கடத்தல் வீரப்பன் ஐயாவோட குணாதிசயங்களை பற்றி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார். ஆனால் உண்மையிலேயே வீரப்பன் வந்து பாம்புகள்கிட்ட தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா சந்தன கடத்தல் வீரப்பன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் தான் கூடாரம் போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க சில சூழ்நிலை காரணமாக வந்து. அப்போ வந்து பாம்பு நிறையா பார்த்துருப்பாங்க. அவர் நினச்சிருந்தாங்கன்னா வர பாம்பு ஃபுல்லாக வந்து ஒரு கட்டை கொண்டு அடித்து சாகடிச்சிருக்க முடியும். அப்படி இல்லாட்டி கையில் துப்பாக்கி வச்சுருப்பாங்க, ஒரே சூடாக சுட்டு பாம்பு சாகடிச்சிருக்க முடியும். அப்படி ஒரு நாள் வந்து கூடாரத்தை தங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மலைப்பாம்பு வந்துச்சான். பக்கத்தில் இருந்தவங்களாம் வந்து அதை கொல்ல போனாங்களாம். உடனே வந்து வீரப்பன் அவங்கள தடுத்து ஏன் கொல்றீங்க, பாம்புக்கிட்ட பேசினாரா உடனே வந்து, இதை பாருப்பா, இது உன் இடம் தான், நீ வாழ வேண்டிய இடம் தான், எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம், தயவு செஞ்சு எங்களை தள்ளி போயிருப்பான்னு சொல்லி ஒரு கட்டையை எடுத்து அந்த பாம்பு வந்து தள்ளி போட்டாங்க. அப்படி வந்து அவர் காட்டையும் காட்டில் இருக்க அம்முட்டு விலங்குகளையும் அவ்வளோ நேச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க போகும்போது வந்து உண்மையிலே வீரப்பனையா வந்து காட்டை வந்து எவ்வளோ மதிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.